Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நான் விவாதத்தை திரு ராம்கிட்ட இருந்து துவங்குறேன். கரூர் விவகாரத்தில் விஜய் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறதும் பதிலளிக்காமல் தாவேகா நீதிமன்றத்தை மட்டும் நாடுறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த சூழல்? இல்லை, அதில் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி எதுவும் இல்லை, அவங்களுடைய அறியாமை அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதாவது விஜயோட வீடியோ சொல்லும்போது கொடுத்த இடத்தில் பேசினதை தவிர வேறு எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு சொன்னார். கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு லைனில் தான் வந்து தாவேக்காவோட நிர்வாகியும் அதை பேசினார். அவர் வந்து குழந்தையை இழந்தவர். அவர் என்ன சொன்னார், குழந்தைய நான் வந்து கூட்டத்துக்கு அழைச்சிட்டு போனதை தவிர வேறு எந்த தப்பும் செய்யலைன்னாரு. இதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அவங்களுடைய முழுக்க அறியாமை தான். அதனால் வந்து இது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியாவோ இல்லை நாங்கள் வந்து எங்கள் அரசு மேலே காவல்துறை மேலே நம்பிக்கையில் நாங்கள் நேரடியாக நீதிமன்றம் சொல்லுவோம் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் கூட அவங்க வரல. அவங்க முழுக்க ஒரு அறியாமையால் அவங்க செய்த விஷயந்தான் அது. அதை வந்து தொடர்ந்து அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியாமல் திண்டாடி தடுமாறுகிறது. பாதிக்கப்பட்ட மக்களை சென்று பார்க்காமல் இருப்பது அறியாமை அப்படின்னு சொல்கிறீங்களா? அறியாமை தான் அது. ஆக்சுவலாக அறியாமை தான். நீங்கள் பார்க்குறதுனா சார் ஒன்றும் இல்லை, உடனடியாக நீங்கள் வந்து அஃபிஷியலோட பார்க்க வேணாம். அவர் எப்படி போனார் தூத்துக்குடிக்கு? நள்ளிரவு கிளம்பி போனார். 2 பேர் தான் பைக்கில் போனார். அனிதா மரணம் போல் அப்படி தான் போனார். ஏன் ஜல்லிக்கட்டில் வந்து முகத்தை மூடிட்டு போய் வேடிக்கை பார்த்தார். அதுபோல் அவர் ஒரு விஷயத்தை கூட செய்திருக்கலாம். நீங்கள் செய்து கூட அடுத்த நாள் கூட செய்தியாக வந்து புகைப்படம் வந்தால் கூட அவருக்கு ஒரு பெரிய டேமேஜ் கண்ட்ரோலாக இருக்கும். அவருடைய இழந்த செல்வாக்கை மீடுற மாதிரி இருக்கும். அவர் அதுக்கான வந்து ஒரு பதட்டத்தில் ஒரு பதவதைப்பில் என்ன செய்கிறோன்னே தெரியாமல் சுச்சுவேஷனில் தான் இருக்கார். நீங்கள் அந்த 4 நிமிஷம் வீடியோவை நீங்கள் வந்து கரூர்லேருந்து திருச்சி வரும்போதே போட்டிருக்கலாம். இல்லை திருச்சி ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணி 4 நிமிஷம் போட்டிருந்தா கூட மிகப்பெரிய டேமேஜ் கண்ட்ரோல். ஆக்சுவலாக நான் வந்துட்டே இருக்கேன், நான் என்னை வந்து இங்கே எல்லாருமே வந்து என்னை கட்சி நிர்வாகி என்னுடைய நல விரும்பிகள்லாம் வந்து நீங்கள் இங்கே இருக்க வேணாம் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்கிறாங்க அப்படிலாம் சொல்லி ஒரு நியாயப்படுத்திருக்கலாம். எல்லாத்தையும் தவற விட்டு விட்டார். இன்னைக்கு அவங்க கிட்ட ஒன்றும் பெரிய ஸ்ட்ராட்டஜி எதுவும் இல்லை. மீண்டும் விஜய் வந்து அந்த இடத்துல இன்னொரு க்ரௌட் புல்லிங் வரும், அதை கட்டுப்படுத்துவாங்களா காவல்துறை? இல்லை திரும்ப வந்து மக்களை சந்திப்பதற்கு காவல்துறை அனுமதித்ததா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குல்ல? இல்லை, அந்த கேள்வியெல்லாம் இருந்தாலும் அவர் ஒரு 3 நாள் கழித்து அந்த வீடியோவை வெளியிட்டது அப்படிங்கும்போது அந்த வீடியோவில் ஒன்றுமே இல்லை, எந்த சாராம்சம் ஒரு முழுமையான விளக்கத்தை கூட கொடுத்துருக்கலாம். நான் எப்போ போனேன், என்ன நடந்தது, என்ன மாதிரியெல்லாம் விஷயம் இருக்கலாங்கிற மாதிரி சொல்லிடலாம். ஒரு தெளிவே இல்லாத ஒரு வீடியோவை கொடுக்குற 4 நிமிஷம். அதில் வந்து அவர் சொன்ன விஷயங்களை வேறு விதமாக இன்டர்பிரட் பண்ணி சிஎம் சார்னு எதுக்கு சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு போனாருன்னு தெரியல. ஸோ ஒரு குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கும். நேரடியாக திமுக தலைமையோ இல்லை வேறு ஏதாவது திமுக மற்ற கட்சிகளோ சதி செய்து பண்ணுறதுக்கான குறைந்தபட்ச ஆதாரம் இருக்கணும். அதையும் அவர் சொல்லலை. ஒரு அசம்ஷன்லேயே சொல்லி மக்களை நீங்களே யூகித்து கொள்ளுங்கிற மாதிரி விட்டுட்டாரு. அதை நம்பி நிறைய தாவேக இன்றைக்கி நிறைய பேர் மேலே வழக்கு, நிறைய பேர் பாவம் இணையத்தில் அதை நம்பி நிறைய நியூஸ் வெளியிட்டு இன்றைக்கி அவங்க சிக்கலில் இருக்காங்க. ஸோ அவர் சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் எப்படி போய் நீதிமன்றம் சொல்லியிருக்காங்கன்னா, உசி ஆனந்த் தரப்பும் சரி நிர்மல்குமார் சொன்ன விதம் இதில் வந்து இது ஒரு விபத்து, இதுக்கு இது சதி இல்லைங்கிறத மறைமுகமாக ஒப்புக்கொள்கிறார்கள். ஸோ அந்த மாதிரியான ஆர்கியூமெண்ட் தான் அவங்களும் முன் வச்சிருக்காங்க. அது நீதிமன்றம் சொல்லிட்டு மேட் டிசாஸ்டர்னு சொல்லிட்டாங்க. எப்படி பார்த்தாலும் முழு பொறுப்புங்கிறது ஆர்கனைசர்ஸ் அவங்க தான், தாவேகா நிர்வாகிகள். விஜய் கைது பண்ணணும் அப்படின்னு சொல்றதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது நிச்சயமா திருமாவளவன் கேட்ட கேள்வி மிக முக்கியமானதுன்னு. நீங்கள் வந்து அடிப்படையில் இப்படி ஒரு ஈவெண்ட் சார், ஒரு அரசியல் கட்சியில் வேற ஒரு ஈவெண்ட் நடந்திருக்குன்னா யாருக்காக அந்த கூட்டம் வந்தது? விஜய்க்காக வந்தது. அந்த வாகனம் விஜய், அந்த வாகனத்தில் விஜய் தான் நின்றுட்டு இருந்தார். ஸோ அதனால் நீங்கள் வந்து அவர் டாப் 5ல் நீங்கள் நிர்வாகிகள் எடுத்தால் கண்டிப்பாக அவர் பெயர் சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் புசி ஆனந்த் மேலே பேர் சேர்த்துருக்காங்க எஃப்ஐஆரில், நிர்மல் குமார் மேலே சேர்த்துருக்காங்க. நம்ம எல்லாம் இன்றைக்கி நேரலையில் பார்த்தோம், அவர்களை நம்ம அங்கே பார்க்கல. ஆனால் ஆதவ் அர்ஜுனா வேன் மேலே ஏறி விஜய் காலையில் ஏதோ சொன்னார், அதை நம்ம பார்த்தோம். விஜய் வாயிலேருந்து ஜெகதீஷ் ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க அப்படிங்கிற சொல்கிறாரு. ஸோ ஆகும்போது நமக்கே நேரடியாக தெரியுது விஜயுடன் ஆதவ் அர்ஜுனா இருந்திருந்தார், ஜெகதீஷ் இருந்திருந்தார், நிச்சயமாக தெரியும். உசியானந்த் இருந்தால் கூட நமக்கு தெரியாது. சரி, ஸோ நிச்சயமாக இவர்கள் 3 பேரையும் சேர்த்திருக்கணும். இங்கே ஒரு பிசிக்கே ஈஸியாக கால்குலேட் பண்ணிட முடியும். ஒரு கான்ஸ்டபிள் கால்குலேட் பண்ணிடுவார், கூட்டத்தினுடைய நம்பர்ஸை பொறுத்து இது ஒரு பிரச்சனை உருவாகும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்போ அந்த மாவட்டத்தில் ஒரு 500 காவல்துறையினரை அங்கே நியமிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தடுத்த தலைமை பொறுப்பில் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் கால்குலேட் பண்ண தெரியலையா இப்படி ஒரு ஸ்டாம்பேட் உருவாகும்? இது ஒரு பக்க நியாயம். நம்ம வந்து எல்லா தரப்பையும் பற்றி பேசிதான், ஏன்னா இங்கே காவல்துறையினர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. நிச்சயமா அது வந்து நீங்கள் முதல் நாளே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன கருத்து முக்கியமானது. அரசு தரப்பில் உள்ளூர் நிர்வாக சொல்ல நிறைய விஷயங்களில் தவறு செய்திருக்காங்க, மிஸ்மேனேஜ்மெண்ட்ங்கிற விஷயம் சொன்னார். கட்சியினர் மத்தியில் இன்எக்ஸ்பீரியன்ஸும் அதை சொன்னார். ரொம்ப முக்கியமான 2-3 வார்த்தைகள் இமீடியட் ரெஸ்பான்ஸாக சரியான விஷயத்தில் சொன்னார். நீங்கள் அதை இன்னும் ட்ரில் டவுன் பண்ணிட்டு போனீங்கனாலே நீங்கள் வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இந்த ஈவெண்ட் நம்ம 3 வாரங்களாக தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அவர் விஜய் சென்ற இடங்கள்லாம் பெரிய கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம் வந்திருக்குது.
ரிப்போர்ட் ஆகலை இங்கே இதில் தான் ரிப்போர்ட் ஆனதுனால இவ்வளோ பெரிய விஷயமா பேசப்படுகிறது. ஆனால் அவர் எங்கே போன திருச்சி ஆகட்டும், நாகப்பட்டினம் ஆகட்டும், திருவாரூர் ஆகட்டும், இதற்கு முன்னே பேச வந்து நாமக்கல்ல கூட நிறைய பேர் மயங்கி விழுந்தாலும் ரிப்போர்ட் ஆகிருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த கூட்டம் கட்டுப்பாடற்ற கூட்டம் அப்படிங்கிறதுக்காக கூடுதலாக சில விஷயங்களை நிச்சயமாக உள்ளூர் நிர்வாகம் காவல்துறை செய்திருக்க வேண்டும். அந்த கோரிக்கை நிச்சயமான ஒருத்தர் கூட ஒரு நடவடிக்கை எடுக்கல, விளக்கம் கேட்கல. இல்லை அது வந்து என்னன்னா, நீங்கள் வந்து அதான் நம்ம ஒரு பக்கம் பிரைமரி ரெஸ்பான்சிபிள் ஆர்கனைஸ் சொல்லும்போது இவங்க சபார்டினேட் தான் வராங்க. இவங்களுடைய இன்புட் ஆர்கனைஸ் என்ன மாதிரி இன்புட் கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து தான் தகுந்த ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். நீங்கள் இதெல்லாம் நம்ம பேசுகிறோம், யூகத்தில் தான் பேசுகிறோம் சார். தாவேகா தலைமை நிர்வாகிகள் அவங்க தான் சார் வந்து விளக்கம் சொல்லணும். இதை பாருங்க, நாங்கள் அன்னைக்கு இவ்வளோ கூட்டம் வரும்னு நாங்கள் சொன்னோம், கூட்டம் வர்ற வேகத்தை பார்த்து கோர்ட்டுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்களே, அதை சொல்றேன். அதுதான் தவறு, அதுதான் நான் சொல்றேன். நீங்க கோர்ட்டுக்கு சொல்லுங்க, அது நிச்சயமா சட்டப்படி செய்ய வேண்டியது. பொது வெளியில வந்து நீங்க அதுக்கான விளக்கத்தை கொடுக்கறதுக்கு ஏன் தயாராக இல்லை? சரி, நான் அவங்க சம்பந்தப்பட்டவர்கள், அவங்க சட்ட வழக்கு விசாரணை அந்த பிரச்சனை இருக்காங்க. அதிகாரப்பூர்வ ஒரு விஷயம், தனிநபர் ஆணையத்தை அமைக்கிறார் உடனடியா முதலமைச்சர். அப்ப தனிநபர் ஆணையத்திட்ட விளக்கம் கொடுக்கணும். நீதிமன்றத்துல வருது, அப்ப நீதிமன்றத்திற்கு விளக்கம் கொடுக்கணும். இதுதானே அவங்களுடைய பொறுப்பா இருக்க முடியும். நிச்சயமா அதுதான் அவருடைய முக்கியமான பணி, அவங்க தான் செய்யணும். நான் என்ன சொல்றேன், இவங்க 2 பேரும் எக்ஸம்ஷன், அவங்க மேல கேஸ் இருக்கிறதுனால அவங்க வந்து நீதிமன்றத்துக்கு தான் முதல்ல அவங்க பதில் சொல்லி ஆகணும், செய்வாங்க. சார் இவங்க 2 பேர் மட்டுமே நிர்வாகி கிடையாது. நீங்க புசியானது நிர்மல்குமார் மட்டும் இல்ல, அந்த நிர்வாகிகள் ஏராளமான பேர் இருந்தாங்க, பேச்சாளர் இருந்தாங்க. அவங்கலாம் வந்து ஒரு மக்கள் மன்றத்தில் வந்து சொல்லலாம், அது கூட அவங்க செய்ய தவறுனால வழக்கு முழுமையா ஒரு ஆணையத்துக்கிட்ட போயிடுச்சு, நீதிமன்றத்துக்குள்ள போயிட்டு இருக்கும் போது நிர்வாகிகள் இது சார்ந்து பேசிக்கொண்டே இருக்கலாமா? இப்ப அரசு துறையில முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேசுறாரு, அமுதா ஐஏஎஸ் பேசுறாங்க, அமைச்சர் ராஜலட்சுமி பேசுறாங்க, இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா முதலமைச்சர் அமைதியா இருக்கிறாரு. ஆனா இதே போல ஒரு தாவேகா நிர்வாகி பேசிட்டே இருக்கலாமான்னு கேக்குறேன், அனுமதிக்குமா? இதுல வந்து நம்ம என்னன்னா, நிறைய விஷயங்கள் ஒரு குறுகிய காலத்துல எடுக்கப்படல. நான் கேக்குறேன் சார், தாவேகா நிர்வாகி இவர்களை போல பேசிட்டு இருக்க முடியுமான்னு கேக்குறேன். பேசிட்டே இருக்கலாம், யாரா ஒருத்தங்க பேசித்தானே ஆகணும். நீங்க இவ்வளோ வழக்கு நீதிமன்றத்துக்கு போன பிறகும் சரி, ஏன்னா நீங்க சென்னை என்ன பேச முடியும், என்ன பேச முடியும், நீங்க என்ன நடந்ததுங்கிற விளக்கம் கொடுக்கறதுல என்ன தயக்கம்? அது வந்து நான் வந்து விஜய் தான் கொடுக்க வேண்டும் கூட எதிர்பார்க்கல. ஒருவர் அப்ப நீங்க இந்த கட்சியே இல்ல, கட்சியே ஒரு கம்ப்ளீட்டா ஃபெயிலியரா இருக்கு. நீங்க ஆர்கனைஸ் பண்ணாங்கல்ல, ஒருத்தர் மாவட்ட செயலாளரை மட்டும் நீங்க அரெஸ்ட் பண்ணி பண்ணாம அவங்க கூட இருந்தாங்கல்ல, அவங்களை யாராவது ஒருத்தங்க இப்படிதான் நடந்ததுன்னு விளக்கம் கொடுக்கறதுக்கு என்ன பிரச்சனை? அவங்க மேல நான் என்ன சொல்றேன், வழக்கில் சம்பந்தப்படாத இருக்கிறாங்கல்ல, சம்பந்தப்படாத கூடி இருந்தவங்க இருக்காங்க, அவங்களே யாராவது சார் மக்களுக்கு விளக்கம் கொடுக்கணுமா, அரசுக்கு விளக்கம் கொடுக்கணுமா, நீதிமன்றத்துக்கு கொடுக்கணுமா? இல்ல எல்லாருக்கும் நீங்க பொது வெளியில் வந்து விளக்கம் சொல்லித்தான், அதுதான் வந்து உங்களுடைய நியாயம், அறம், அதுதான் சரி. இல்லைன்னா இந்த ஸ்பெகுலேஷன் பில்ட் ஆகிட்டே இருக்கும். இப்ப என்ன எந்த மாதிரி எதை நோக்கி போகுதுன்னா, அதை ஒரிஜினா திடீர்னு டெல்லிக்கு போகிறார், தனி விமானத்தில் போகிறார், அங்க போய் யாரை பேசுறார், யாரை பார்க்குறா என்னன்னு தெரியல. அதுக்கு நிறைய ஸ்பெகுலேஷன் வருது, விஜய் வந்து தாவேகா வந்து பாஜக கூட்டணி சேருதுன்ட்டு. அதை யாரும் மறுக்கவும் இல்லை. இன்னொரு பக்கம் வந்து கூட்டணி சேர தயாராகிவிட்டால் கடுமையான, இது ஒரு பெரிய அரசியல்ல ஒரு பெரிய யூகங்கள், பெரிய சர்ச்சைகளே கிளப்புது. திருமாவளவன் அறிக்கை விடுறார், திருமாவளவன் பேசுறார், ஏன் இந்த மாதிரி விஷயம்? அதாவது திருமாவளவன் தோழமை சுட்டலோட எந்த விஷயத்தையும் தோழமை சுட்டல் இருந்து கிடையாது. இந்த இடம் வந்து அரசு நடவடிக்கையிலே தாமதம் இருக்குங்கிற மாதிரி சுட்டி காட்டுறார். ஸோ இவ்வளோ பெரிய விஷயம் தமிழ்நாட்டு அரசியலில் இவ்வளோ பெரிய பரபரப்பாக பேசப்படும் போது அவர்களை முன்னிறுத்தி, விஜய் என்கிற தனிநபரை, அவருடைய கட்சியை முன்னிறுத்தி இவ்வளோ விஷயங்கள் பேசப்படும் போது ஒருத்தராவது வந்து விளக்கம் கொடுக்குறது என்ன தவறு? விளக்கம் கொடுக்கல, எதுவுமே செய்யல. திருமாவளவன் ஒரு கொஸ்டின் வைக்கிறாரு, ஏன் கைது செய்யல, அவர் மேல வழக்கு போடல, ஏன் இந்த அரசு வழக்கு போடல? நிச்சயமா தான் அது என்னன்னா, அவர் திருமாவளவன் சொல்ற பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஏன் தாமதம் அப்படிங்கிறதா. ஏன்னா நீங்க அரசு எடுத்த நடவடிக்கை பாருங்க, உடனடியாக சம்பவம் நடந்த 1 மணி நேரத்திலே வந்து அரசு ஏஜென்சி எல்லாமே அங்கே போனாங்க, பாதிக்கப்பட்ட நிவாரணம் அறிவிக்கப்பட்டது, உடனடியாக நீதியரசர் அருணா ஜெகதீஷ் தலைமையில் ஒரு உண்மை கண்டறியும் குழு நிறுவப்பட்டது, உடனடியாக முதல்வரே தயாரானார், அந்த சம்பவ இடத்துக்கு போகிறது தயாரானார். ஸோ இவ்வளோ நடவடிக்கைகள் வித்தின் 1 hour 2 hours நடக்கப்பட்டது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் எப்போ பதிவு பண்ணாங்க, அதுக்கப்புறம் கைது நடவடிக்கை எப்போ ஆரம்பிச்சது, இதில் வந்து தாமதம் இருக்குங்கிறது தான் அரசியல் கட்சி, எல்லா அரசியல் கட்சியிலும் சுட்டி காட்டினேன். நீங்கள் அது வந்து அதில் சேர்த்துருக்கணும், பெயரை சேர்த்துருக்கணும், இப்படிலாம் வந்து ரொம்ப ஒரு நீண்ட நாளுக்கு அப்புறம் தான் இது மாதிரியான விவாதங்களே வந்தது. அதை தான் சுட்டி காட்டுறார் திருமாவளவன். அது என்ன அரசியல் உள்நோக்கம் இருக்க போகுது? சரியா, நீங்க வந்து ஆர்கனைசருங்கிற பேர்ல நீங்க வழக்கில் அவங்க பேரை சேர்க்கறது இல்லை, கைது நடவடிக்கை அப்புறம் இருக்கட்டும்,
ஒரு 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 ரெஸ்பான்சிபிளாக குறைந்தபட்சம் நேர்மை நியாயமான உடனடியாக அந்த ப்ரொசீஜரை செய்திருக்கணும். இதை தாண்டி அவங்களே முன் வந்து சொல்லியிருக்கணும்ல. அவங்களே வந்து சொல்லி இவ்வளோ வீடியோ போட்டவர் ஏன் இவ்வளோ நாள் வீடியோவுக்கு தாமதம் இருந்தது? நிறைய கேள்விகள், துணை கேள்விகள் நிறையவே இருக்கு. நான் என்ன சொல்றேன், இந்த கேள்விகள் நம்ம யூகத்தின் அடிப்படையில் நம்ம பேசிட்டு இருக்கோம். தாவேகா சார்பா அவங்க சார்பா யாராவது ஒருத்தங்க வந்து இல்லைங்க இப்படியா சொல்லிட்டோம், வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்குங்க, நாங்கள் அங்கே போய் பதில் சொல்றோம் அப்படிங்கிற விஷயத்தையாவது சொல்றதுக்கு கூட ஒரு பொறுப்பை எடுத்து பேசக்கூடிய அளவுல கூட இன்னைக்கு அவங்களுடைய கட்சியோட செய்தி தொடர்பாளர் இல்லைங்கிறது தான் வருத்தத்துக்கு.